பிரேஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளையும் கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். எங்களோடு கூட நீர் அன்றே இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 74 அதிகாரத்தில் 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், ஆண்டு நம்ம கொடுக்குற வசனம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளை வற்றி போக பண்ணுவீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படுத்தீர். பூமியின் எல்லைகளெல்லாம் திடப்படுத்தினீர். கோடை காலத்தையும் மாரிகாலத்தையும் உண்டாக்கினர். கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததை நினைத்து கொள்ளும் அப்படின்ட்டு இங்கே தாவீது ராஜா ஜெபம் பண்ணுறார். அப்போ நமக்காக ஒரு ஊற்றை என்ன பண்ணுவார்? திறப்பார். அந்த வசனத்தை நீங்கள் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து நமக்காக எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிற ஊற்றுகள், ஜீவ ஊற்றாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாக இருக்கலாம், அது எங்கெல்லாம் நமக்காக அடைக்கப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க போகிறார், திறக்க போகிறார். ஒரு விசுவாச வார்த்தை விடுங்க. எனக்காக ஒரு ஊற்றை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஏசப்பா கண்மலையை கூட என்ன பண்ண சொன்னார்? மோசே கொண்டு அது அடின்னு சொன்னார். அப்போ பாருங்க, ஒரு கண்மலையிலிருந்து ஒரு கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வருமான ஆண்டு ஊற்றை பிளக்க மாட்டார். அவிசுவாசிங்க. உங்களுக்காக ஒரு ஊற்றை இன்னைக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எந்தெந்த பகுதியிலெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது, எந்தெந்த பகுதியிலெல்லாம் வர வேண்டியது இருக்குது, அது வராமல் தடைப்படுது. கேட்டவங்க, வாங்கினவங்க, கொடுத்தவங்க எதுவுமே எங்களுக்கு திரும்பி வரலை. எல்லாவற்றிலும் ஒரு ஏமாற்றம். அன்றே சோதரி, இந்த நாள் ஏசப்பா இந்த ஊற்றுகள் திறக்கப்படட்டப்பா. ஆசீர்வாதமான ஊற்றுகள் ஆண்டே சரீரத்தின் மூலியமாக, பணத்தின் மூலியமாக, தொழில் மூலியமாக, ஆண்டை கர்ப்பத்தின் மூலியமாக, அன்றை சரீர விடுதலையின் மூலியமாக ஒரு ஊற்று எங்களுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அடைக்கப்பட்ட ஊற்றுகளை எங்களுக்காக திறந்த தேவனுக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா, தேவரே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசர்பங்கள் தலை உடைத்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டை கட்டப்பட்டுகிற சர்பத்தின் தலைகளை உடைக்கிற தேவனாக கர்த்தர். தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கப்பட்டதை வனாந்திர ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீரியப்பா. இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் எங்கள் கைகளை கட்டி வைத்துக்கிறோம், எங்கள் சிந்தைகளை கட்டி வைக்கிறதோ, எங்கள் ஆவிகளை கட்டி வைக்கிறதோ அதெல்லாம் உடைத்து இந்த நாளில் எங்களுக்கு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யப்படுவதற்காய், ஒரு ஊற்றை திறந்ததற்காய் சோத்திரம் சோத்திரம் தேவனாக கர்த்தாவே. கேட்கிற சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் விலகி ஆண்டே ஒரு ஊற்று உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஜீவ ஊற்று உண்டாகட்டும் அப்பா. ஒரு ஜீவ சுவாசம் உண்டாகட்டப்பா. கிருபை